முனுசாமி பையன் தானடா நீ? ஆமா. ஒப்ப 4 பொம்பளை வச்சுதானே தெரியுமாடா? அதையாங்க என்கிட்ட சொல்லி நிக்கிற? அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்டா உங்க ஒப்பனை பத்தி. அவரு போய் சேர்ந்து 3 வருஷம் ஆகுது. அதை தெரிஞ்சு நான் என்ன பண்றது? போய்க்க தெரியாத பையனாகிற நீ. அந்த பொம்பளைங்கிட்ட போய் நான் தான் உங்க புள்ளன்னு காசு கல்றா போய். நீ சொல்ற யோசனை கரெக்டா தாங்க இருக்குது. அந்த 4 பொம்பளை யாரு? நான் சொல்லுவேன், ஆனா நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. என் நலத்துக்கு தானக்கா சொல்ற, சொல்லுக்கா. என்ன சொல்லுக்கா? அது என்ன சொல்லுக்கு நீ என்ன கேட்டுன்னு இருக்க? இல்லண்ணா, எங்க அப்பா 4 பொம்பளை வச்சிருந்தாராம். அது யாருன்னு தெரிஞ்சா காசு கறக்கலாம்ல. வாயில் எதுனா வந்துட போது நான் ஏதாவது சொல்ற போறேன். இதெல்லாம் ஒரு விஷயம்னு பேசியிருக்கியா நீ? ஏண்டா ஏண்டா உனக்கு வயிறு ஏறுது? கேட்கட்டும் விட்றா. அம்மா, நீ பண்றது தான் எல்லாமே. இப்ப அவங்க அப்பா யாரை வச்சிருக்கான்றது முக்கியமா? பாவம்பா, அந்த பையன் மூஞ்ச பாரு எப்படி இருக்குது. டேய், நீ அந்த 4 பொம்பளை தெரிஞ்சு வச்சுன்னு காசு வாங்க போறியா? ஆமாண்ணா, நானும் வறுமையா இருக்கிறேன்ல, காசு உதவும்ல. தம்பி, அவங்க பேசலாம் நீ கேட்காத, போய் காசு கேளு. யார் அந்த 4 பொம்பளை? நீ சொல்லவே இல்லையா? கனகா, முனிமா, காயத்ரி, ராஜேஸ்வரி. பா, அவளுங்க வாயை திறந்தா வண்ணார்பேட்டையே நாரும். ஏமா இப்படி பண்ணிருக்க? நீ இரண்டா பாவண்டா, அது பச்சை குழந்தை. என்ன பச்சை குழந்தை? இவ ஏதாச்சும் போய் சொல்லுவான், எல்லாம் இங்க வந்து என்ன கேட்பானுங்க. இதை நான் பார்க்கணுமா? செம்ம பயந்தா உங்களையாக்குறான். ஏன்டா இப்படி கடுக்குற? நான் அப்புறம் வச்சுறேன். டேய் அப்பா, யாருக்கிட்டையும் எதுவும் கேட்காம மூடிக்கிண்டி போடா போடா. ஏன்னா நான் பணக்காராவது பிடிக்கலையா? எது அந்த 4 பொம்பளை வச்சு நீ பணக்காராவியா? 4 பிளாட்ஃபார்ம்ல இருக்கு, அதை வச்சு அப்புறம் பணக்காரனாவ? பிளாட்ஃபார்மா? என்னக்கா சொல்றாரு? பிளாட்ஃபார்மா இருந்தாலும் பழைய துணிகளா இருக்குண்டா. ஐயா, பழைய துணியை வச்சு நானே என்ன பண்றது? உன்ன போய் கேட்டேன் பாரு. நல்லது சொன்னா என்னடா ஏன் மேல எரிஞ்சு உயிர? ஆமா, ரொம்ப நீ நல்லது சொல்லிட்ட. போடா, போய் பொழப்ப பாடுறா. சரிண்ணா, ஏக்கா உன் பேச்சுக்கு வர மாட்டேன். போடா போங்க வாயா, மூஞ்ச பாரா அதுக்கு போ. மா, சும்மா உட்கார மாட்டியா நீ? ஏதோ ஒரு பிரச்சனை இழுத்து விடுற. 10 மாசம் உன்னை சுமந்து பெத்ததுக்கு எப்படி எப்படிலாம் கேக்குறடா என்ன நீ? நான் இப்ப உன்னை கேள்வி கேட்டேன். அந்த ஆள் விட்டு போயிட்டான், கடன் வாங்கி வச்சுட்டு. எல்லாம் என் தள்ள ஊந்து இருக்கு. திருந்த மாட்டடா நீ, திருந்தவே மாட்டேன். என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும். என்ன நான் பண்ணிட்டேன்? திருந்த மாட்டேன்? நானா குச்சிட்டா இருக்கேன்? ஐயோ, என் கண் முன்னால நிக்காத, போடா. ஆமா, உன் கண் முன்னாடி நிக்கிறாங்க. எங்கடா போற? என்னது போகும்போது எங்க போறேன்ட்டு போயிருந்தானே இருக்கேன். எங்கடா போறேன்னு கேட்டு தப்பாடா அப்படி கத்துற? எங்க போறேன்னு கேட்டா போற காரியம் உருப்படுமா? நீயே சொல்லு. சரி, எங்க இருந்து வருவ இப்ப சொல்லு. எங்க போனோ அங்க இருந்து வருவேன். சும்மா வாய்க்கு வந்ததை பேசாத. 10 மாசம் சுமந்து பெத்த தாய எப்படி பேசுறான் பாரு. ஏம்பா, பாவம் அம்மாவை வைக்கிற என்னப்பா இதெல்லாம்? அது எப்படா ஸ்ட்ரெயிட்டா எல்லாத்துக்கும் என் ஊர் தான் உங்களுக்கு கட்சிதா? நாயம் கேட்க வந்தா எப்படி பேசுறான் பாருப்பா. அக்கா, நீ கவலைப்படாத, ஒரு முதியோர் இல்ல இருக்கு, அதுல போய் சேர்ந்துக்கிறியா? வாய கைவிடா போண்டா வாயா, என்ன போய் முதியோர் இல்லத்துல சேர சொல்ற? யாரு நீ? கண்டி அப்படி கொண்டு போய் சேர்த்துட்டா நான் உனக்கு 500 ரூபாய் தரையா? இது நல்லதுக்கு சொன்னாக்கா என்ன பிடிச்சி கத்துது. எனக்கு என் ஊர் வம்பு, நான் போறேன். போடா, போய் தொலைங்கடா. ஏதாவது ஒரு பிரச்சனை எழுத்துன்னு வரீங்க. மா, எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். பேசாம எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிடுறா, நான் நிம்மதியா இருப்பேன்ல. அது கல்யாணமா? மா, என்ன பேசுற நீ? ஏன் நான் கல்யாணம் பண்ணி கூடாதா? மா, எனக்கு பத்தின்னு இருந்து கம்முன்னு இருந்துரு. என்ன பிரச்சனைப்பா? வந்துட்டார் கிளிமுக்கு போட்டு. என்ன பிரச்சனை இருந்தா நீங்க தீர்த்து வைப்பீங்க? நான் எந்த பிரச்சனை இருந்தாலும் தீர்த்து வைக்கிறேன்பா. எங்க அம்மாவுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணுவோமா, தீர்த்து வைப்பியா? இதுவா சூப்பர் பிகரா இருக்குது. ஓய், என்னடா பேசுற? ஐ லவ் யூ. ஏ மகனே, என்னடா இதெல்லாம்? நீ தானே கல்யாணம் கேட்ட, அவர் கட்டிக்கிறாரா கேளு. ஐயோயோ, எனக்கு வேணாம் இந்த காக்கா முகையப்போ. இதுவும் நல்ல ஐடியாவா இருக்க. ஆளை பார்த்தவொன்னு ஓடிச்சே. என்னப்பா உங்க அம்மா போயிடுச்சே? நான் வரும்போதெல்லாம் கூப்பிடுறேன், அப்ப வந்து உங்க திருமுகத்தை காமிச்சு போங்க. சரி, ஓகே. அப்பா, இது வாயடிக்கிறதுக்கு இதுதான் சரியான ஆளு.